இன்னொரு பரிமாணம், ஒரு கோணத்துல பார்க்கணும் இந்த பிரச்சனையை அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது, கூட்டணியில் அங்கம் வைத்தாலும் கூட தொடர்ந்து தலித் தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வேதனையை தெரிவிக்கிறார். மாயாவதி அவர்கள் சொல்வது பட்டியலின மக்களின் நலனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா, காவல்துறையில இன்னொரு சிக்கல் இருக்கா, இன்னொரு முகம் இருக்கா? அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம தவிர்த்துட்டு இதை பேசிட்டு இருக்காமா? கண்டிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பொதுவா சொன்னா கூட, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் போது சரியா அதை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல அப்படின்னா, அதுல விக்டிம் யாரா இருக்காங்க அப்படின்னா, பெருவாரியா கொல்லப்படுறவங்க தலித் மக்களாக தான் இருக்காங்க. அது தலித் தலைவர்களாகவும் இருக்காங்க, அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருக்காங்க, சமூக போராளிகளாக இருக்காங்க. சின்ன லெவலில் நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் தலையெடுக்கிற ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் கூட கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கூட என்ன நடந்திருக்கு, இப்போ இவர் சொல்கிறாருல்ல, சமூகத்தில் பதட்டமே உண்டு பண்ணல, நீங்கள் பதட்டத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதே ஒரு ஆதிக்க சாதி தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தா, இது ஒரு மாநில தலைவராக இருந்து, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கிற ஒரு ஆதிக்க சாதி தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தா, அது பொது சமூகத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்ப இந்த சமூகமே அப்படிதானே இருக்கு. நீங்க பேசுவது சமூகத்தின் சிக்கல, காவல்துறையினுடைய சிக்கல பேசல. காவல்துறைக்கு எப்படி பாகுபாடு இருக்கா? இல்ல, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, பதட்டமே வரல, மக்களுக்கு பதட்டத்தை மக்களுக்கு பதட்டம் வந்தாதான் இது ஒரு பிரச்சனை ஆகும், சமூக பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. எல்லாருமே சேர்ந்து பிரஸ்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து பதட்டம் அரசியல் நோக்கி பேசும்படியாகவே தெரிகிறது அப்படிதான் சொல்றாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில, தலித் மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய கண்டிப்பாக அவர் இறந்தது வேதனைக்குரியது. அதுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. இப்ப நிறைய விஷயங்கள்ல நமக்கு இன்னொரு முகம் இருக்கு, நல்ல விஷயங்களை பண்றோம், அதை சொல்ல வரல. அதே மாதிரி இப்போ அவரு நம்ம பிரகாஷ் சொல்லும்போது, அவர் பேசும்போது சொன்னாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலையோட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஸோ உண்மையான குற்றவாளிகள் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க இதெல்லாம் சினிமாவா சார்? யாரோ ஒருத்தர் சரண்டர் ஆவாங்க, அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, அதை நம்ம அப்படியே எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ராத்திரியா ஒரு 4 மணி நேரத்துல சரண்டர் ஆகுறாங்க. இது எப்படி நம்ப தகுந்த மாதிரியே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அவங்க இவரு இப்போ பழைய கேஸ், அவர் மேல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே, அவர் அப்போ அப்படி பண்ணாரு, அவர் ரஜினிகாந்த் கொலை வழக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்ப அவர் மேல எந்த அரசியல் கட்சி தலைவர் இல்ல அரசியல்வாதிகளுக்கு குற்ற பின்னணி இல்லாம யார் இருக்காங்க? அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்லையா, ரவுடிசம் பண்றது இல்லையா? ஸோ அந்த கேஸ் எல்லாம் இவங்க இப்ப எடுத்துட்டு இவர் டிஃபேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, காவல்துறை அவசரமா சிலரை குற்றவாளின்னு அறிவிச்சது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற கதையவே இவருக்கும் என்ன லிங்க்ங்கிறத எங்க சொன்னாங்க? அது பேசட்டும் ஜெயராணி. என்னுடைய கேள்வி, காவல்துறை குற்றவாளின்னு ஒருத்தர் சரண்டர் ஆகுறான், அவங்க சொல்ற கதைய நீங்க எப்படி விசாரணை நடக்கல, ட்ரையல் நடக்கல, நீங்க எப்படி அவங்க சொல்ற கதையை சொன்னதுனால பப்ளிக் எப்படி ஆயிடுச்சு? இப்ப அவர் பிஎஸ்பில ஜாயின் பண்ணதுல இருந்து தன்னை ஒரு தலைவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு, நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய வழக்கறிஞர்கள். பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்லைன்றேன். நம்ம அதை யாரும் இது ஒரு படுகொலை தான் நம்ம இல்ல. மீண்டும் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவங்க திருப்பி அவரை ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யறவரா, ஒரு ரவுடிசம் பண்றவரா கட்டமைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பழைய கதை. அவர் மேல இப்ப என்ன வழக்கு இருக்கு? பிரச்சனை இந்த பிரச்சனையை ஒரு தனி மனிதரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா விவாதம் சுருங்கிராதா? சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளோட எம்எல்ஏஸ்ல 38% பேர் குற்ற பின்னணி உள்ளவங்க தான் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. உங்க பார்வை என்ன? எங்க சிக்கல் இருக்கு? சமூகத்துல இருக்கா இல்ல காவல்துறையினுடைய அணுகுமுறையில இருக்கா, அரசுகிட்ட இருக்கா? சமூக பிரச்சனையா இருந்தாலும் அந்த சமூக பிரச்சனையில முதல்ல விக்டிமைஸ் பண்ணப்படுறது தலித் மக்கள் தான், விளிம்பு நிலையில இருக்க மக்கள் தான் விக்டிமைஸ் பண்ணப்படுவாங்க. சோ இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டா கண்டிப்பா அங்க தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் நிம்மதியா இல்லங்கிறத தான் அது உணர்த்துது. நீங்க ஒரு ஆர்டிஐ டேட்டா படி கடந்த 3 வருஷத்துல 89 தலித்துகள், இப்ப இது ஏதோ எங்கேயோ தலைவர்களுக்கு எங்கேயோ ஒருத்தர் கொல்லப்பட்டது மாதிரி கிடையாது. இது 89 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த 3 வருஷத்துல. என்ன ரீசனுக்காக வேண்டி? இதே மாதிரி ரீசனா இல்ல சொந்த காரணங்களுக்காக கூட, சொந்த பகையில கூட, வேற இதுல கூட இருக்கலாம். ஒரு சமூகத்தையே தாக்குறாங்க, அதுல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னா தலித்துகள் இல்ல, பொதுவாவே
884 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க 400 சொச்சம் வழக்குல. அதே RTI டேட்டால சொல்றேன். அப்போ ஒரு குற்றவயப்பட்ட சமூகமா இது மாறுறது வந்து யாருக்கும் நீங்க சமூகத்தின் சிக்கல் இல்ல, சமூகத்துக்கிட்ட சிக்கல் இருக்குன்றீங்க. சமூகத்துக்கிட்ட பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத யார் அனுமதிக்கிறா? யார் அனுமதிக்கிறா? நிச்சயமா அரசாங்கம் தான் அது அனுமதிக்குது. அதை ஏன் கட்டுப்படுத்தல? அதை ஏன் வந்து ஒழுங்குபடுத்தல? அப்ப நீங்க திரும்ப திரும்ப ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு அரசை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. எப்படி அரசு அனுமதிக்கும்? சமூகத்துக்கு எதிராக அரசு இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அரசு கண்டு காணாம சமூகத்தை சேர்ந்த தலைவர் அவர் கூட தான் இருக்காரு, அவரும் கைட் பண்றாரு. இல்ல, குற்றவயப்பட்டதா இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? அதுல அரசுக்கு பங்கே இல்லையா? காவல்துறைக்கு பங்கே இல்லையா? ஏன்னா அது குற்றம், அது சட்டம் ஒழுங்குங்கிறது அப்படிதான். அரசு வந்து இப்போ திருநெல்வேலியில வந்து பசங்க வந்து சாதி ரீதியா மோதி கொண்டாங்க. ஒரு பையன் ரொம்ப காயப்பட்டு போனான். அப்போ ஒரு சந்துரு நியமிச்சு ஒரு கமிட்டியை போட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கினாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸுக்கே வந்து ஆதிக்க சாதிகள் எதிர்க்கிறாங்க. நீங்க வந்து இந்து மத அடையாளங்கள்லாம் அழிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான. அப்போ அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளும் வந்து இருக்கு. அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அதனால அதை வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? அவர் சொல்ற நாங்குநேரி கேஸ் வந்து பள்ளியில நடந்தது. அது வந்து பரவலா மீடியா அட்டென்ஷன் வந்த ஒரு கேஸ். மத்த நான் சொல்ற இந்த 89 வழக்குகளும் மீடியாவுக்கே வராத செய்தி. அந்த மீடியாவுக்கே வராத செய்தி மேல எப்படி நான் வந்து இந்த மாதிரி கமிஷன் போட்டு நடவடிக்கை? இப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து வந்து தலித்துகள் மீதான படுகொலைகள் நடக்குன்னா நீங்க அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு கண்டுபிடிங்க, என்ன ரீசன்?